இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் இருக்குது, அதையும் அமுத்துங்கம்மா. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். கமெண்ட் ஆசிரியர் பார்த்துடலாமா. அந்த காலத்து வீடியோஸ் எல்லாமே வந்து எங்க வீடு மாதிரியே இருக்கு, ஆல் வீடியோஸ் எங்க வீட்டில் நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இது நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். அந்த காலத்து வீடியோஸ் ரொம்ப பேர் அது அந்த வீடியோஸ் தான் நமக்கு வியூஸ் பண்ணல அதிகமாக போயிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்மா. நம்ம வீடியோஸை நம்ம தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பொழுது விடுஞ்சிட்டு இந்த குட்டி முசபா எங்கிட்ட தொலைஞ்சான்னு தெரியலையா. மா கதவை தரமா ரோஜா. பெருசா 100-150 கிலோ தங்கம் வச்சுக்கிற மாதிரி தான் வீட்டுக்குள்ள கதவை சாத்தியே வச்சுக்கிற சிக்கன். கதவை தரமா. அது என்ன கிடி பூட்டிக்குது, சும்மா தான் சாத்திக்கிறேன், தள்ளிக்கிட்டு வா. அம்மா வேணு வந்துருச்சோ. அந்த குட்டி முஸ்தபா அங்கே ஆக்கிறான், எங்க உன் கூடவும் ஆளை காணோம். அவன் வீட்லாமா வைக்கிறான், நான் வேற சரியா வந்தம்மா, வேணுங்களாம் வரலமா. இன்னும் என்னடி படபடந்து பேசுறான். ஏன் மாப்பிள்ளைக்கு மறுபடியும் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டானுங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, மச்சி வந்தாங்க காலையில். இந்த மாதிரி சல்மா வந்து பொண்ணு ஃபோட்டோ பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், யாரை கேட்டு கல்யாணம் பேசுனீங்க அது இது வந்து கத்துறானா கடந்து. ஒரே இதாகிக்குதுமா, எனக்கு பயமாக்கிறாப்புல. எனக்கு இப்போ வர்றாங்கிற சந்தோஷமே போயிடுச்சுமா அந்த சரி கேட்டவனே. ஆமா நல்ல புள்ள தானே, ஏன் கத்துது வலுவா உருப்படாத அவ்வளோமா போட்டாவா கொடுத்து முன்னாடியே. அதெல்லாம் ஒண்ணு விளங்காத ரசீதாக்கு, பேச்சு மட்டும் பேசுவா. அதெல்லாம் தெரியுமா, போட்டாவை பார்த்துட்டு வானான்ட்டானா என்னம்மா பண்றது, பயமாக்கிறாப்புலக்கேம்மா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு. அதெல்லாம் வானாங்க மாட்டானு அந்த காலத்து பயலுவா, சும்மா இது பண்ணுவானுவா பில்டப்பு. நீ போய் போட்டாவை எடுத்து வாங்கிட்டு போய் கொடு. போட்டா தருவாங்க இல்லம்மா. வேணா பொண்ணையா பேத்திட்டு பாப்பாது, போட்டாவை தானே கேட்குது, அதெல்லாம் கொடுப்பாளோ. அவ்வளோ தர ரெடியாக தான் இருந்தாலும் அவ்வளவு ஒன்றும் சொல்லலை, அவ்வளவு ஒன்றும் சொல்லலை. ஏன் என்னவா அவனுக்கு வேற யாரும் எதுவும் லவ் கவு பண்ணுறானா என்ன இளவு வெளியூரில் இந்த ஊரில். அம்மா நீ வேற ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளைகளும் தங்கமான பிள்ளைம்மா. இந்த மாதிரி ஃபோட்டோவை காட்டாமலே கல்யாணத்தை பேசி முடிக்கிறல அந்த காலம் மாதிரி இந்த காலத்தில் எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும்ல, எனக்கு பொண்ணை பிடிக்கணும்ல, பேசணுங்கிறானா, அதெல்லாம் ஏழுமா. என்ன வளர்ப்புமா அப்பா சொல்ல கேட்காத பிள்ளைவா, என்ன இந்த பேச விடுவாங்க, அதெல்லாம் பேச இயலாது. போட்டோ வாங்கிட்டு போய் கொடு. ஆமாம் இந்த மாதிரி பிள்ளை பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளோ நூதனமெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா உருப்படுமா. நீ ஒன்றும் அவ்வளோட்ட சொல்லாத ரசீதாட்ட, அவள் ஒரு உருப்படாத கோவக்காரி வானான்ருவா. நம்ம தலைமையில தான் கல்யாணம் நடக்கணும். இது வா போவோம், அங்கே போட்டோ கேட்போம். ஏங்க சார் வேலை வந்துருச்சு, வா வா ஏற்றிட்டு ஒன்னே ஏற்றிட்டு போய் அப்படி அம்மா கூட்டிட்டு போயிடலாம் வா. அடி கேளுங்கல்ல மாலை சுப்போட உள்ள இருக்க வாடா. வாதேன் சார் போலாம். நீ நம்ம அங்கே நிற்கிறா ஏன்டா வேன்காரர் 8 மணி தான் வீட்டுக்கு வர சொன்னாடா, நீ எங்கடா போய் கூட்டு வந்தா? நல்ல வீட்டுக்கே போயிட்டேன், வேன்காரர் வீட்டுக்கு 6 மணிக்கே தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டாருன்னா அப்புறம் வாப்பா வந்து நிப்பா நல்ல வேஸ்டா. அதான் 6:30 எந்திரிச்சு மூஞ்ச தண்ணியில் ஊற்றி விட்டு பல்ல விளக்கி விட்டு குளிப்பாட்டி கூட்டு வந்துக்கிறேன். வாசல் நிற்கிறாரு, வா போவோம், நான் அலங்கம்பளம் கழிச்சு கூட்டு வந்துக்கிறேன். இப்போ லேட்டாக திட்டுவான். இவன் ஒரு உருப்படாதவம்மா, வளர்ப்பு சரியில்லை. இப்பவே அடிச்சு கண்டிச்சு வலை ஏன் ஒன்னையே அடிச்சு வளர்க்காம இதான் அப்படிங்கிறா, அடிச்சு அப்பயே அடிச்சு வளர்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வா வேணுங்க திட்டுவார், வா வா அம்மா நீ என்னம்மா ரெடியாக தானே வந்துக்கிறா. அப்பண்டாக்கா வா நேராக வேணும் எடுத்துக்கிட்டு அங்கேயே போயிடுவோம் ரசீதா வீட்டுக்கு. ஃபோட்டோ வாங்கி வாட்ஸ்அப்பில் போட்டோ பிடிச்சி அனுப்பி விட்டா அவளுக்கு பார்த்துட்டு இது பண்ணட்டும். அது வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிடு. ஆமாம் வலுவா முட்டாசெல்லாம் சுட்டுட்டாளுவா. நீ என்னம்மா முட்டாசுக்காக முடிக்க சொல்ல முடியுமா, அவளுக்கு பிடிச்சிதாம்மா இருக்குது. இந்த பிள்ளைவோ அதை பக்கணும் இதை பக்கணும் பிடிக்கிறானுவா படாதவனுவா. டே பேசினா வேண்டாரு போயிடுவாரு, வேற வேண்டாம் பிடிக்கணும். அவர் அலங்க மலங்க அடிக்கிறாரோ இல்லை இவன் அடிப்பாம்மா உருப்படாதவன். என்ன அடி வச்சு குடும்பி ஆள் ஹேண்டு கொல்லியால சுட்டாப்புல வைக்கிறியா என்ன தெரியல மாமி, ஒரே காலிலேருந்து ஒரே தலை சுத்தலா இருக்குது. அதான் திருச்சிக்கே போமா வானாமா ஜெயிச்சா பண்டிட்ட சொன்னா கத்துவாளை கடந்து. ஆமா எல்லாரும் வர்றதுல பெரிய வேணா பிடிச்சிக்கிறாளா, அதுக்கு வேற சொல்லிக்கிட்டு இருந்தா 2000 ரூபா கூட பெரிய வேணா பிடிச்சிக்குது அப்படி இப்படின்ட்டு. இப்படாதவ சாப்பிட்றேன் நல்லா குத்து சோறு திங்கிறாமா, நல்லா கறிமீன்லாம் திம்பியாடி. என்ன மாமி கொஞ்சம் தட்டுக்கிறோம், அதே வர வரப்ப 2 3 நாளா சுத்தமா எதுவுமே பிடிக்காம இருக்குது. பாருடி இப்போ இது இஞ்சியை எமுளிச்சம்பளத்தையும் இஞ்சையும் ஒன்றா சாறு வச்சு குடிச்சு பாரு. அதில் தலை சுத்தல் பித்தமாக இருந்தால் விட்டுரும், இல்லாட்டி ஆஸ்பத்திரியில் போய் என்னான்னு காட்டிடு. வெயிலும் கூட வைக்கலம்மா வச்சு கொண்டு நிற்கிறா. அப்போ ஒன்றும் பேசாத. நீ வேற ஆமா அவ இருந்தா நம்மள என்னம்மா பண்ண போறா. நானே பதட்டத்தில் வைக்கிறேன், இப்போதான் அவ வைக்கிறா இவ வைக்கிறான்னு கிட்டே. சரி சரி மூஞ்சி உம்முண்டைக்கு உனக்கே சிரிச்சாப்பெல்லாம் வைக்க. என்ன அடிச்சேன் சார் 8 மணிக்கு வேணுன்ட்டு இப்போ வந்துக்கிற மனசு போட. ஆமா உள்ள அந்த குட்டி முஸ்தபா கழிச்சா போய் வேணுங்காரன் அலங்கம்பலங்க அடிச்சு எழுப்பிக்கிட்டு வந்துட்டான். வா அப்படியே மெதுவா போவாங்க, எத்தனை குடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு வருவான். என்ன உச்ச குட்டி என்ன பண்றா ரெடி ஆகல, இன்னும் தூங்கி எந்திரிச்சாப்புல கொடுவா கூட நிக்கிறாளம்மா.
அம்மா ஏதாவது சொல்லாத ஜெயின்ஸா, எனக்கு உடம்பு சரியில்லை ஜெயின்ஸா. நீங்களும் போயிட்டு வரீங்களா? தாண்டி வச்சு விரும்பி என்ன பண்ணுது, வாடி எல்லாரும் போயிட்டு வருவோம். இங்கே குளிக்கிற திருச்சி தானே. சரி ரோஜா, உனக்காக தான் வர்றேன், வேற யாருக்கெல்லாம் வரல. மாமி நம்ம ஆதிலா போட்டோ இருந்தா ஒன்று கொடுங்க மாமி. மச்சி கேட்டாங்க சல்மா பார்க்கணுண்டானா. அடி பாத்தியா பேசிக்கிட்டே போட்டோ கொடுக்கலையம்மா, அவ்வளோ கேட்கலையா. கழிச்சல வரேன், இந்த ஜோகட்டைக்கு வாங்கி அனுப்பிடுறேன் வாட்ஸ்அப்பில். என்ன புரோக்கர், போட்டோ கூட இன்னும் வாங்கி கொடுக்கலையா? செருப்பு வாய முடிரு. என்ன ஜெயின்ஸா, மூஞ்சி ஆளு சரியில்லையே, கள்ளத்தனமா வைக்கிற மாதிரியே இருக்குது. என்ன எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. ஒன்றத்தை ஒன்று கிளப்பி விடாம மர்மம் வர்றாங்க. ஏதாவது ஒன்று ஈட்டிக்கு இப்படியே பேசிட்டு காது தொடச்சி காரு கதவை திறந்து வெளியே தள்ளி விட்டுருவேன். அதுக்குதான் பெற்றப்படுகிறாளே நீ கூட்டுல. அவள்கிட்ட ஏமா சண்டைக்கு போறியாவோ ஒரு ஆனால் வயசுக்கு இதே கிடையாதுமா உங்களுக்கு. சும்மா இருடி, நானும் உச்சுக்குண்டிமே தான் சேனலோட பவர்ற. அப்பப்பா அடிச்சுக்கிருவோம், சேர்ந்துக்கிருவோம், கட்டி உருளுவோம். மண்டையை உடச்சு விட்றேன் ஒரு நாளைக்கு அவளுக்கு 3 தைய போடுற அளவுக்கு. இங்க பாடுறேன், நானே பெரிய ரவுடி தான். மருமவன் வர்றாங்கலேண்டு கொஞ்சம் மெதுவா வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2 மாசம் லீவு தானா, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இங்கே உனக்கு எல்லாரும் இப்படி சொல்லி அனுப்புறாங்க. 2 மாசம் லீவு 2 மாசம் லீவுண்டு திரும்ப போனாதான். வாய மூடு. போவாட்டி என்ன, எங்க பொட்டி கடையோ சின்ன ஜவுளி கடையோ இல்ல ஒரு இட்டலி கடையோ வச்சு கொடுப்பேன் நான். உனக்கு என்ன? எப்படி இந்த போன வருஷம் குட்டி முசை கூட பெருனா காசு வாங்கி ஒரு தள்ளு வண்டி வாங்கினியாமல, அந்த வண்டியா? நல்லா காத்தடிச்சு பெயிண்ட் அடிச்சு போடு. மாமியா மருமகன் வச்சுட்டு உட்காருங்க ஒரு இட்லி கடைங்க. அளவுக்கு மீறி பேசுறிய உச்ச குட்டும்பே, கழுத்தோட மிதிச்சு விட்டுருவேன். ரோஜா நல்லா இப்போ மாப்பிள்ள அங்கேருந்து வண்டியை பிடிச்சி வர சொல்லுமா. இவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு வயனில் போயிட்டுலாம் வரையலாமா, குத்திக்கிட்டு விழுவாள்வா. குட்டி படைவா தேவலாமா பள்ளிக்கூடத்து பிள்ளைவா. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவள்கிட்டையும் சொல்லிட்டேன் உங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன். 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்கம்மா. அப்படித்தான் இருப்போம் இந்த வாலிப வயசு. சுகர் பிரஷர்லாம் தலைக்கு மேலே ஏறி ஓடிக்கிட்டு இருக்குது வாலிப வயசா. நீங்க மயக்கம் சூடுதா ஜெயின்ஸா, வெயில் வர கூட வரக்கான். ஜெயின்ஸா வண்டி எடுத்து போயிட்டாரு வேணே. நீங்கள் வேலை வேணும் பிடிச்சிக்கிறீங்கன்ட்டு காலையிலேருந்து 6 மணிலேருந்து கொஞ்சம் எழுப்பலாம் வேஸ்ட்டாக போச்சு. வர சொல்லு வாப்பா பஸ்ஸை பிடிச்சி. அவங்கெல்லாம் வச்சுட்டு எனக்கு சமாளிக்க முடியல ஜெயின்ஸா. ஜெயின்ஸா எல்லாம் வீட்டிலாண்டி தலை உப்பரம் நடக்குது. எல்லாம் சின்ன பிள்ளைகளை திட்டுவாங்க, சின்ன பிள்ளை உங்களோட திட்டுது. அம்மா வேலை பிடிக்க மாட்டா, நக்கரைச்சிக்கிட்டே போய் கூட்டு வர சொல்லு. இங்க இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க வேலைக்காரங்க பாட்டுக்கிட்டு. ஹலோ குரு, கொஞ்சம் பேசாமல் இருக்க. நீங்கள் வாப்பா வராங்க, தயவுசெய்து இந்த சாரி காமெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாமா? நல்லாவே வாப்பா 2-3 நாளைக்கெல்லாம் அப்படி பேசாத, அதான் நினச்சிக்கிடுவாங்க. அப்புறமால பேசுங்களா என்ன, சரியா? அட வாங்கம்மா வேகமா, வேற நிற்கிதுமா ரொம்ப நேரமா, கால் கிடக்குது. வாப்பா வந்து வெயிட் பண்ணுவாங்கம்மா. வேலை வந்துருச்சோ. ஜொலகா ஆதிலா போட்டோவை கொஞ்சம் ரோஜாக்கு அனுப்பி விடுமா உடனே. ஆமாம் டீச்சர் உடனே அனுப்பிவிடுமா, அப்பவே சொன்னா அவளுக்கு அனுப்பி விடுறதுக்கு. அவ்வளவுதான் எல்லாரும் பார்த்துட்டாங்களே பிள்ளைய. மறுபா என்ன போட்டா ஒரு உருப்படாத மேண்டி மாப்பிள்ளை பார்க்கவானா? நானெல்லாம் பார்த்தா முடிச்சேன். பார்த்துதான் முடிச்சிக்க மாட்டியே, அதனால தானே அனுப்பல உனக்கு. அடி குக்கமல ஏன் மவனுக்கு என்ன? அங்கே மதுக்கூரில் கேட்டாங்க, நாச்சிக்குளத்தில் கேட்டாங்க, மன்னார்வூரில் கேட்டாங்க, மாயாவரம், திண்டுக்கல், பழனி எல்லா ஊர்லையும் கேட்டு வந்துச்சு. நான் தாம முடிக்க மாட்டேன்ட்டு ஜொலகாக்குன்னு பேசி வச்சு சின்ன வயசுல இருந்துட்டு ஆசையை காட்டி மோசம் பண்ணக்கூடாதுன்ட்டு முடிச்சிச்சு. இல்லைண்டா நேரம் எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிருந்துப்பேன். பொய் ஏதோ பஸ்ஸில் போய் ஊர் பேரெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான். திண்டுக்கல் பழனி ஒட்டஞ்சத்திரான்ட்டு படாதவன். அதெல்லாம் எனக்கே தெரியும். ஆமா, இல்லைன்னா உள்ள வந்து ஔவையார் மாதிரி காலம் பூரா கல்யாணம் அவங்களுக்கு கடந்திப்பாங்க. இதெல்லாம் தொலைச்சிட்டு போகுது, நம்ம வாக்கப்பட்டு வாழ்க்கை கொடுத்து வச்சுக்குது. பாங்களுடைய நாள்லாம் வர அடிகளே பார்க்க பேச ஆரம்பிச்சா பிடிக்க மாட்டேங்கிறாள் உழப்பா. அல்ல மாமியார குட்டி பிசப்பா அழுகுறா. வாங்க வாங்க போங்க, எல்லாம் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க. உச்சக்கூடமே தயவு செய்து கொடுவாவோட வராம பல்ல விளக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு வா. மருமவ வெளிநாட்டுல வர்றா, பயந்துட போறாக. நல்லா வாய வருது, போ ஏறு போய். இதாம்மா நல்லா இப்ப மேடு பள்ளத்துல மெதுவா போமா, திடீர் புட்டீர்னு போவாமே. திடீர்னு வர பழத்துக்குலாம் ஒன்றும் செய்ய முடியாது மாமி. அதுதான் ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. பிரேக் அடிச்சா எல்லாம் முன்னாடி கண்ணாடியை பற்றி வெளியே போயிருந்துருவா தேவலையா? என்ன மண்டை மறு கலரா வைக்குத, டை அடிச்சு எல்லாம் ஊதா கலர்ல வைக்குதா, சி காக்கி கலர்ல. ஆமாம் ஆமாம், கலர் டை அடிச்சிருக்கே, கண்ணாடி தான் புதுசு. அதனால இப்போ பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏறி போச்சு, வாடகை கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் சரியா? உச்சுக்குடி ஜன்னலை திறந்த வேண்டி வேக்கராப்பல வைக்குது. ஏசியை போட்டு விட சொல்லு ஜெயின்ஸாட சொல்லி. ஜெயின்ஸா ஏசி போட்டு விடுறீ தம்பி, ஏசியா போட்டு விடுமா. ஏசி வீணா போய்க்குது. ஆமாம்மா, அதை சரி பண்ணணும். வேலை இறக்கி வச்சுருக்கேன் ரொம்ப வேட்டா. ஜெயின்ஸா ஊர் வலிக்கிறாப்பிலைக்கு ஜெயின்ஸா. தண்ணியை கூட்டி நேற்று இந்த கடை பொடியை வச்சு திண்டாமா குழப்பி அதான் ஊத்தா வலிக்கிற. அது உரப்பு கூட.
இல்ல ஜெயின்சா இல்ல ஜெயின்சா ஆய் வர மாதிரி இருக்கு ஜெயின்சா. இப்ப ஆய் வந்தா எங்க போறது, வீட்டுலயே போயிட்டு வந்து தொலைய வேண்டியது தானே. எனக்கு தான் முடிச்சது நேரமே இல்லை ஜெயின்சா. போய் டிரைவரை எழுப்பிட்டு வந்து அவர் ஆய் போனாரு, நான் போகாம பார்த்துட்டு பார்த்தியா ஜெயின்சா. அதனால நிப்பாட்ட சொல்லு ஜெயின்சா. ஜெயின்சா ஒரு ரெக்வஸ்ட், ஆய் வருதுன்னு சொல்லி நிப்பாட்டாது ஜெயின்சா. ஒண்ணு கிடைக்கணுமான்னு சொல்றியா, கக்கூசா பார்த்து நிப்பாட்ட சொல்லு ஜெயின்சா. அல்லா படுத்துறானம்மா தம்பி, ஒரு ஓரமா எங்க கக்கூசி தான் நிப்பாட்டுமா, குட்டி முசதா உச்சா வருதான். ஒண்ணு கிடைக்காது கக்கூசு ஓரமா நிப்பாடுற மரத்துல அடிச்சிருக்கேன். சின்ன பையனா என்ன இருக்கு? இல்ல எனக்கு வந்து கக்கூசில போட்டி எனக்கு உச்சா வராதே, குச்ச சுபாவமா உள்ள ஆளுனா. அடா என்னடா உச்சா அடிக்கிறதுக்காம இது பண்ணுவாங்க. போ ஓரமா நிப்பாட்ட அடிச்சுட்டு வரா. ஜெயின்சா இவர் என்ன நம்ம நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கிறாரு. வந்துருமலைக்கு ஜெயின்சா வண்டி அறியறப்பறம் கல்ச்சம் எல்லாத்துக்கும் சடப்பட பண்ணிட்டு தான் என்னடா பண்றது அப்படின்னு ஒரு ஓரம் நிப்பாட்டுற மரத்தடியில வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர்றாங்க. போய் பேண்ட் வா, உமா அசிங்கமா தான் பேசாது ஜெயின்சா. அவன் பிடிக்காது ஜெயின்சா எனக்கு. ஆமா ஆயிப்பேட்டான்னு சொல்லு டீசெண்டா. கடம்ப 900 அங்க மணி இப்பவே 10 ஆயிடுச்சு போல. புலம்புதுல எல்லாம் இப்ப நின்னா எல்லாம் பண்ணிட்டு சீவை ஜிங்க அடிச்சு வந்தீங்கன்னா எப்ப போறது. போ டக்குன்னு போயிட்டு டக்குன்னு ஒடியா தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போ. ஜெயின்சா என்னமோ நோம்பு போகிற தண்ணி பாட்டிலாம் கொடுத்தீரா. நீ தான் ஜெயின்சா ஊற்றி ஒன்று பின்னாடியே வாளி தான் இல்லையா, ஒரு டவுஸ் எழுதமா பேர் தேவலையா. நான் போயிட்டு இதே உங்க அம்மா வர சொல்றேன். அம்மா இல்லை ஜெயின்சா அங்கே திரும்பி இல்லப்பதான் போடா. உருப்படாத மூலமா இது தொலைகிறான். ரொம்ப நேரம் வந்து எல்லாம் இறங்கி வந்துடுவாளோ தேவலையா. நீ அங்கே போய் ரெண்டு யாரும் வராம போ ஓடு. நீ அங்கிட்டு போய் போடா, அங்கேயே உட்காந்து தொலைஞ்சிடாம. ஆச்சா இன்னும் கொஞ்சம் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டே வா, அவசரம் இல்லை. சும்மா இரு ஜெயின்சா, வந்துடுவேன்ப்பா. பேசாம அந்த 5-6 வயசுக்கு பேம்பர்ஸ் தான் வாங்கி கட்டி விட்டுலாம். இப்போ நம்மளை வச்சுக்கிட்டு சடப்படம் பண்ணி நிற்கிறது. ஜெயின்சா எனக்கு 10 வயசு ஆயிடுச்சாமா. வாடா எங்க உட்காந்துக்கிட்டு வயசை முதல்ல பேசாத. சபா இப்பதான் கண்ணே தெரியுது. போலாமா ஜெயின்சா? எங்க கையெல்லாம் நல்லா கழுவுனியா? கலையா ஜலியாச்சு, வா போலாம். எங்கடா தண்ணி பாட்டில்? சரி அது எதுக்கு ஜெயின்சா தண்ணி பாட்டில்? அதான் யூஸ் பண்ண முடியாது, பெஸ்ட். கழிச்சா அப்பனா டிமார்ட்டில் வரும்போது ஒரு 4-5 தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரணுமா. ஒரு பாட்டில் தான் வச்சு தண்ணி குடிக்க, அதையும் கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துட்டான். இனிமேல் காரை பிடிக்க போறேன், இதை பிடிக்க போறேன்ட்டுக்கிட்டீங்க. போய் பாரு. சரி வா வாப்பாக்கு லேட்டாயிரும், வா. என்னடா ஒண்ணுக்கு போறேன்னு போனா இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளை காணோம். அது நிறைய ஒண்ணுக்கு அதான் லேட் ஆகும். நம்ம என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம என்ன காட்டில் போய் நான் மேய்ஞ்சிட்டு வர்றேன், ஒண்ணுக்கு தானே போயிட்டு வர்றேன், அப்படிதான் ஆகும். என்னடி ஆட்டு பிடிக்க தராப்ல, என்னடி பண்ணது உச்சி குரும்பி உனக்கு? வாந்தி வர மாதிரி இருக்குது மாமி. ஜெயின்சா வண்டி ஓரமா நிப்பாட சொல்றீ, உச்சி குரும்பி வாந்தி வராப்லக்குதான். அந்த கீசு பையா கூட எடுத்து தொலைட்டு என்ன தியாகம் திண்டு போட்டு வந்திப்பா ஒரு படம் என்னத்துல எல்லாம் வச்சு குத்திட்டு வந்தா. எனக்கு ஏழு தலையில சுத்தது, நான் வரலன்னா சொன்னேன். நீ யோசிச்சு அந்த தமா நல்லா இப்ப வண்டியை நிப்பாட்டி தரமா கொதவளி ரஜாப்பளமா கத்துறா. வாந்தி வர வீட்டுல யாரு இப்படி பண்ணுனாக? அல்லாவே என்ன 7 நிப்பாட்டியாச்சு. இது மாதிரி தேத்தனைக்கு இங்க நிப்பாட்ட முடியாது. நேரம் ஏற்பட்டு வந்து விட்டுரும் உள்றேக்கா. ஆமா காப்பி 100 ரூபா வாங்கி குடிச்சுக்கிறேன் ஆள் கொண்டு தான் பனிஷ்மெண்ட். நல்லா இப்ப நிப்பாட்டுமா, புடவையில எடுத்து கொடுத்து வந்துட போறா. உச்ச கூட என்னடி குட்டி போட்டு ஆட மாதிரி கத்திட்டு உருப்படாதவ. வாந்தி அப்புறம் நமக்கு மூலமா வாந்தி வந்து தொலைது, அங்கிட்டாவது போயிருவோமா, மயக்கடிச்சு விழுந்துடப்பா. அது வேற எடுத்து முடிச்சா தண்ணியை குடிடி. ரொம்ப குடிஞ்சே தான் வர்ற மாதிரிதான் பித்தண்டி. என்னடி பண்ணுது? ஏன்டி 7 வீட்டுல இந்திக்கலாமுல வீட்டுல இருக்கிறதாண்டி சொன்னேன். உங்க மாமி தான் இருந்து கொண்டாங்க. வாயெல்லாம் தொண்டையெல்லாம் வலிக்குது அங்க எடுத்தது. சரி வா போ, எனக்கு நான் என் பேபி படுத்துக்கிறேன் ஒரு பக்கமா. என்ன டோலமா போயிட்டா மெத்தவுல. அங்க என்ன போய் ஆஸ்பத்திரினா காட்டுவோம் மாடி. வேணாம் மாமி, தூங்கினா சரியாயிடும். தூங்க விடுங்க நீ பேசாத. வாய கொஞ்சமா பேசணும். யாரா இருந்தாலும் யாக வராயினும் நாகாக்க என்னமோ சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டா என்னமோ ஒரு பட்டு. வந்து ஏற்பட்டு வண்டியை நான் உங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு நம்பி வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு நிற்கிறேன். இறக்கிக்கிட்டு ஃபோன் அடிங்க. ஃப்ளைட் வந்துருச்சாமா? நல்ல வேலையா போச்சு. அந்த ஃப்ளைட் வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுமா? இன்னும் 1/2 மணி நேரம் வீடியோ முடிச்சு விட்ருவோம்மா. அதுக்குள்ள பேர் சொல்ல சொன்னிச்சு, எல்லாரும் பேரையும் சொல்லிடுவோம். ரிஹானா பைஜியா பேர் சொல்ல சொல்லியிருந்தேம்மா, நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஃபைசல் நஸ்ரின் ஃப்ரம் கும்பகோணம் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா? நாகூர் தெருப்பள்ளி தெரு மிஸ்டர் அப்துல் காதர் அரஃபாத் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா? அஸ்வத் நிசா ஊர் முத்துப்பேட்டை பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா? உமர் ஹம்சா ஃபரீதா ஹப்சா நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா? சரிம்மா, இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போனதுனால மற்ற பேரெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம்மா இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கம்மா.